ஸ்கூல்ல இந்த சாதி சான்றிதழ் கேக்குறாங்களே, முதல்ல அத முதல்ல முடிக்கணும். இப்ப அவர் பேசுனது தப்பான், அதுக்கு எதிர்த்து இவங்க முட்டு கொடுக்கற மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. போட்டு வர்றது எவ்வளவு மழுமட்டத்தனமோ அவ்வளவு மழுமட்டத்தனம் தான். நீ காஸ்ட் சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டு வா, அது வந்தா சாதி ஒளிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. இந்த ஜாதின்ற ஒரு விஷயத்த நீங்க சர்டிபிகேட்ல இருந்து எடுத்துட்டாலும் எல்லாரும் தன்னோட மனசுல ஏந்திட்டு இருக்காங்க தெரியுமா? ரிசர்வேஷனை பத்தி புரியாமலாம் ஒண்ணும் இல்ல. ஏன் ரிசர்வேஷனை சாதின்ற அடிப்படையில தான் பிரிச்சு கொடுக்கணுமா? வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் வறுமை கோட்டுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் பர்சன்டேஜ் வைஸா நீங்க பிரிச்சு கொடுக்க முடியாதா? முட்டாள் மாதிரி பேசுறீங்க ப்ரோ. நீ பிபிஎல் ஏபிஎல் பத்தி பேசுற, சரி ரைட் ஓகே. அது எதன் அடிப்படையில் வறுமை கோட்டு கீழ் வறுமை கோட்டுக்கு மேல் நம்ம சொல்றாங்கன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? தெரியாது. நம்மளோட கேப்பபிள் என்ன, நம்ம ஒர்க் பண்றோமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு பிடிச்சிக்கிட்டு செலவெட்டிக்கு போகாம அப்பஞ்சொத்தை தின்னுக்கிட்டு இருந்தோம்னா பொருளாதாரத்தில் கீழே போய்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம பேக்வேர்டு தாத்தனோ பாட்டனோ ஒப்பனோ எவனோ இந்த மாதிரி இருந்தானா இப்படி தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வேற. சாதியின் அடிப்படையில் ஒருத்தனுக்கு எந்த உரிமையும் கிடைக்காம இருக்கு பத்தியா, அது வேற. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டால் ஜாதி ஒளிஞ்சிரும் சொல்லும் போதே நீ ஒரு ஜாதி வெளியேன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, முட்டாடு மாதிரி வீடியோ போடாமல் சாதி சான்றிதழ் ஏன் கொடுக்குறாங்க, நமக்கு எவ்வளோ வருது, அவங்களுக்கு எவ்வளோ போகுது, எதனால எத்தனை பர்சன்டேஜ் பிடிச்சிருக்காங்க அப்படிலாம் முதல்ல படிச்சுட்டு அப்புறம் ஒரு தெளிவான ஒரு வீடியோ போடுங்க. அப்போ தான் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி தற்கொலையாக வீடியோ போட்டு ஒரு 30,000 பேர் லைக் போட்டிருக்காங்க. ஒரு 200-300 கமெண்ட் வந்துருக்கு. எல்லாம் இத்தனை தற்கொலை இருக்காங்கிற மாதிரி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதனால நீங்கள் தான் இவங்கெல்லாம் மாற்றணும். நீங்களே தற்கொலையாக இருந்தால் எப்படி? இன்ஃப்ளூயன்சர் நீங்களே இப்படி தற்கொலையாக இருந்தால் உங்களை பார்க்குறவன் எப்படி இருப்பான்? அவன் முரட்டு தற்கொலையாக இருப்பான். அதே மாதிரி சாதி சான்றிதழ் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே எல்லாம் சாதி சான்றிதழ் கொடுத்தோன்னே ஓகே நம்ம அந்த கேஸ்ட்டு கயிறக்கட்டு மயிரக்கட்டு அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. அந்த சுற்று வட்டாரத்தில் உன் ஊருக்காரங்களோட சுற்றி நீ என்னெல்லாம் பார்க்குறியோ என்னெல்லாம் பழகுறியோ அது மட்டும்தான் உன்னோட பின்தொடர்மே தவிர இப்போ சாதி சான்றிதழ்னால நீ சாதி பார்க்க மாட்டோம் ஒரு மயிரும் பார்க்க மாட்டோம். தற்கொலை மாதிரி வாழாதீங்க ப்ரோ, வாழாதீங்க.